மை வி3 ஆட் செயலி உரிமையாளர் சக்தி ஆனந்தின் ஜாமீன் மனுவை சென்னை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மை வி3 ஆட் செயலியில் வீடியோ பார்த்தால் ₹5 முதல் ₹1500 வரை வரக்கூடும் என்று வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்ததாக கோவை சைபர் கிரைம் போலீசாரால் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு இந்த நிலையில் செயலி நிறுவன உரிமையாளரான சக்தி ஆனந்தன் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடையவும் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி சக்தி ஆனந்தன் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மலர் வேலன் முன்பு கடந்த 5ஆம் தேதி சரணடைந்தார். இவரை ஜூலை 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி சக்தி ஆனந்தன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி மலர் வேலண்டினா சக்தி ஆனந்தனுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக கூறி அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி. செயலி உரிமையாளர் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.